வணக்கம் யூஸ் வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ஒன் ப்ளஸ் Q சீரீஸில் அவங்களோட 65 இன்ச் Q2 ப்ரோவோட அவங்களோட ஃப்ளாக்ஷிப் டிவி ₹1,00,000 லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதோட அன்பாக்சிங் அண்ட் கிட்டத்தட்ட ரிவ்யூ தான். ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு இதே வீடியோவில் பார்ப்பீங்க. ரைட்டு, ரிவ்யூ மாதிரி என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை செக் பண்ண போகிறோம். 65 இன்ச் இதான் அவங்களோட ஃபஸ்ட்டு 65 இன்ச் QLED மாடல். ஆல்ரெடி நார்மல் LED மாடல் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு Q1 ப்ரோ இருந்துச்சு, அது 55 இன்ச் தான் இருந்துச்சு சைஸு. Q1 இருந்துச்சு, Q1 ப்ரோ இருந்துச்சு. இப்போ Q2 ப்ரோ மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. நார்மல் மாடல் கிடையாது. ரைட். இதோட பிரைஸ் என்ன சைடில் இருக்கா? பிரைஸ் இருக்கு. ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை. பாக்ஸ் பார்த்தா கிளியராக இருக்கு. அது நம்ம மீடியா சாம்பிளா இல்லை ரீட்டைல் பாக்ஸ் எப்படி இருக்கணும்னு தெரியாது. ஆனால் இதுதான் ஃபைனல் பாக்ஸ் மாதிரி இருக்கு. MRP 1,59,999. 1,59,000. ஆனால் இந்தியாவில் செல் பண்ணுறது ரேட்டு 99,999. ஸோ 1 lakh ஜஸ்ட் அண்டர் 1 lakh தான். ஆனால் எம்ஆர்பி ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தெரில. சரி ஓகே, நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். இது வந்து ரீட்டைல் யூனிட்டா என்னன்னு தெரில, ஏன்னா இந்த பாக்ஸில் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி உள்ள டிவி மட்டும்தான் இருக்கும். ரைட்டு. ஸோ மோஸ்ட்லி ரீட்டைல் யூனிட்டில் ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. யூஸ்வலி அப்படி தான் இருக்கும். ரெண்டு சைடு இதே மாதிரி தான் இருக்குது, பிளாங்காக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி முன்னாடி அந்த ஒன் ப்ளஸ் பாக்ஸ் ஆக்சுவலி ஒயிட் கலரில் இருந்துச்சு. கொஞ்சம் யூனிக்கான ஒரு பாக்ஸ் டிசைன் இருந்துச்சு. இதே ஒரு போரிங்கான ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் டிசைன் மட்டும் தான் இருக்குது. எனிவேஸ் உள்ளே போய் பார்க்கலாம். சாலிட் பீஸ். டிவியோட பின்னாடி இவ்வளோ பெரிய சப்வூஃபர் இருக்கு. சைஸ் தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. 30 வாட்ஸில் 30 வாட் 70 வாட்ஸில் 30 வாட்டே இந்த சப்வூஃபர் இருக்குது. ஆமாம், இது மூவிங் போர்ட்டாக. அது தவிர போர்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஈத்தர்நெட் இருக்குது, ஆப்டிக்கல், HDMI, 3 HDMI, அதில் ஒன்று வந்து EARC இருக்குது, அப்புறம் 2 USB இருக்குது, அப்புறம் ஒரு RF AV. எல்லா போர்ட்ஸுமே இங்கே தான் இருக்குது. பவர் வந்து அங்கே இருக்குது. இது 3 பின் போர்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கம்ப்யூட்டரில் போடுற மாதிரி அந்த போர்ட் தான். அந்த ரெகுலர் அந்த 2 பின் இது இல்லை. ஸோ மோஸ்ட்லி இந்த பவர்னால கொஞ்சம் பெரிய பின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் போட்டிருக்கு பவர் இன்புட் வந்து 100 to 240 வாட் தான் போட்டிருக்கு. பவர் கன்சம்ஷன் வந்து 360 வாட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் மோஸ்ட்லி அதில் 70 வாட்ஸ் ஸ்பீக்கரு. அப்புறம் டால்பி விஷன், டால்பி அட்மாஸோட பிராண்டிங் போட்டிருக்கு, அவ்வளோதான். ஸோ பவர் பட்டன் இங்கே இருக்குது. அண்ட் வால்யூம் மியூட் ஃபிசிக்கல் ஒரு டாகல் கூட இருக்குது. மெட்டல் ஸ்டாண்ட் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பேஸில். ஆனால் ஸ்டாண்ட் வந்து ஸ்டர்டியாக இருக்குது, ரொம்ப திக்கான ஸ்டாண்ட் தான், நல்ல குவாலிட்டி. பாக்ஸ் கண்டென்ட்ஸில் AV கன்வெர்ட்டிங் கேபிள் ஒன்று இருக்குது, ஒரு யூசர் கைட் கூட இருக்குது, ரெட் கேபிள் கிளப்காக ஒரு மெம்பர்ஷிப் இருக்குது, அண்ட் AA பேட்டரிஸ் கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 5 டேஸ்க்கு மேலே ஆச்சு இது செட்டப் பண்ணி யூஸ் பண்ணி எப்படி இருக்குது குவாலிட்டி செக்அப் பண்ணி. ஸோ ஆண்ட்ராய்ட் டிவி தான் ரன் ஆகுது. ஸோ ஆண்ட்ராய்ட் டிவி வித் ஆண்ட்ராய்ட் 11 பேஸ்டு இதுதான் ரன் ஆகுது. அதுக்கு மேலே ஆக்ஷன் ஓஸ் 2.0 ஸ்கின் அது மேலே ரன் ஆகும். ஸோ அபவுட்டில் போனால் தெரியும். ஸோ Q2 அப்படின்னு தான் இருக்குது இதில். ஸோ ஆண்ட்ராய்ட் டிவி செக்யூரிட்டி பேஸ்லாம் நமக்கு வந்து கண்டுக்கூடாது. ஸோ அது தவிர இதில் மற்ற டிவி மாதிரி ஆம்பியன்ட் மோடு அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ கேஸ்ட் ஆப்ஷனு இது எல்லாமே இருக்குது. ஸோ பிக்சரில் ஸோ இந்த கஸ்டமைசேஷன் நிறையா இருக்குது. பிக்சர் மோட்ஸ்லேயே வந்து நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்டு, AI பிக்சர், விவிடு, ஐ கம்ஃபர்ட், HDR 10+, மூவி, எனர்ஜி சேவிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது.
ஸோ நம்ம வேணால் HDR 10 அந்த டேரக்டர்ஸ் அந்த சினிமா மோட் இல்லை சாரி சினிமா அந்த ப்ரைம் வீடியோ சினிமா மோடு டேரக்டர்ஸ் மோட் அது இல்லை அது இனியும் எல்ஜி டிவியில் சாம்சங் டிவி. ஸோ நம்ம இந்த மாதிரி மோட் மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆகும், கலர்ஸ் இதெல்லாம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அட்வான்ஸில் வந்து டால்பி விஷன் நோட்டிஃபிகேஷன் அந்த இதெல்லாமே ஆன் இருக்குது, HDR ஆனில் தான் இருக்குது, ஸோ ஏஎல்எம்மும் ஆனில் தான் இருக்குது, பிசி மோட் கூட இருக்குது. ஆனால் பிசி மோடுக்கு இதெல்லாம் டிசேபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை பிசி மோட் இல்லை பிசி மோட் ஒரு பிசி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆமாம். ஸோ அல்ட்ரா ஸ்மூத் மோஷன் இதுவும் இருக்குது, இப்போதைக்கு மிடில் தான் இருக்குது. ஸோ டெமோ இதெல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. லோக்கல் டிமிங் வந்து மிடில் இருக்குது. ஸோ இதில் இது இருக்குது, அதனால் ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆம்பியன்ட் லைட் சென்சார் இருக்குது. ஸோ லைட் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து QLEDனால நிறையா ஜோன்ஸ் வந்து இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமாக இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் லைட்டை. ஸோ சவுண்டுக்கும் கம்மியான மோட்ஸ் இருக்குது, சரவுண்டு கிளாரிட்டி கஸ்டம் மோட்ஸ் இருக்குது. டால்பி ஆடியோ ப்ராசஸிங்கில் வந்து டைலாக் என்ஹான்சர்னு தனியாக ஆப்ஷன் இருக்குது. அது தவிர ஆட்டோ வால்யூம் லெவல் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் வால்யூமை. ஸோ ப்ரீலோடட் ஆப்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இவங்க. ஆப்ஷன்ஸ் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சிஜன் ப்ளே உங்களோட அஃபிஷியல் அவங்களோட இது. ஸோ அது தவிர யூடியூப், ஹாட்ஸ்டார், ஜி5, வூட்டு, ஆப்பிள் டிவி இருக்குது, யூடியூப் மியூசிக்கு, இவங்க இதெல்லாம் உங்களோட ஓன் இது. ரிலாக்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது. ஸ்மார்ட் மேனேஜர் அப்படின்ட்டு ஒரு இவங்களோட ஓன் இது இருக்குது. ஸோ 32 GB ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணது போக 24 GB இருக்குது. 3 GB RAM தான் இருக்குது. 1 கிளிக் ஃப்ரீ அப் மெமரி ஆப்ஷன் இருக்குமா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து மெமரியை க்ளீன் பண்ணும் டக்குன்னு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது தவிர க்ளீனர் இருக்குது, டக்குன்னு ஆப் இன்ஸ்டாலு, ஸ்க்ரீன் டைமு. ஸோ இதெல்லாமே அவங்க பில்ட்டினாக அவங்க ஸ்மார்ட் மேனேஜருக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. அது தவிர ப்ளூடூத் ஸ்டீரியோ கூட இருக்குது. நமக்கு டிவைசஸ் இருந்தால் அந்த டிவைசஸை இதில் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிவியை. மற்றபடி வேறு என்ன இருக்குது. ஸோ அவங்களோட ஓன் கேமரா ஆப்பு, ஃபைல் மேனேஜரு, லைவ் டிவி, மேனுவல் கூட இருக்குது. ஸோ அதை தவிர ஜியோ பேஜஸும் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஜியோ பேஜஸ், ஜியோ கேம்ஸ் இதெல்லாமே அவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்க, ஸ்பாட்டிஃபை இதெல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு இதில் போனால் OnePlus ஹார்ட்வேரு எம்டி MediaTek தான் யூஸ் பண்ணிருக்காங்க. MediaTekோட குவாட் கோர் சிப்ல. ஆமாம். ஸோ இது வந்து 1080p காட்டும், ஆனால் ஆக்சுவலாக வந்து 4K தான். 120 FPS இருக்குது. ஸோ 120 FPS வந்து இது ஃபுல்லாக 120 இது கிடையாது, MMC கிடையாது, இல்லாமல் 120 Hz பேனல் தான் இருக்குது நேட்டிவாக. ஸோ இதில் டால்பி விஷனு, HDR10, HDR10+, HLG இதெல்லாமே சப்போர்ட் இருக்குது. ஸோ வைஃபை, ஸோ டியூவல் பேண்ட் வைஃபைல தான் கனெக்ட் ஆகிருக்கு. இதுலேயும் டியூவல் பேண்ட் வைஃபை இருக்குது. நம்ம இப்போ 5 GHz நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளது வந்து 300 Mbps நெட்வொர்க்கில். ஆமாம். ஓகே, ஏதோ ஒன்று. ஆனால் 8K வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணலாம் இந்த டிவி வச்சு. ஓகே, 4K HDR கண்டென்ட். இது QLED டெக்னாலஜி யூஸ் பண்ணனால கலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைப்ரண்ட்டாக இருக்கும், சேச்சுரேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் எனிவே நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா தான் இருக்குது. ஐபிஎஸ் பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சைட்லேருந்து பார்த்தா எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் சூப்பராக இருக்குது. குவாலிட்டி, பிரைட்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. 1200 nits வந்து பீக் பிரைட்னஸ் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து 500 nits இருக்கும். மேக்ஸிமம் இந்த HDR கண்டென்ட்டில் யூஸ் பண்ணும்போது 1200 ஃபுல் பிரைட்னஸ் போகும். அதே மாதிரி கலர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ NCS இருக்குது. ஸோ நம்ம ஸ்பீக்கர் குவாலிட்டி செக் பண்ணிடலாம். ஸோ இது இப்போ 70 வாட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதில் அந்த 70 வாட்ஸில் 40 வாட்ஸ் சப்வூஃபர் இருக்குது அண்ட் பாக்கி 30 வாட்ஸு அந்த ஃப்ரண்ட்டில் டைனாமிக் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ கீழே ஃபுல்லாக சவுண்ட் பார் தான் இருக்குது. அந்த மெட்டல் இது ஃபுல்லாக சவுண்ட் பார் தான் இருக்குது. சப்வூஃபர் வந்து பின்னாடி இருக்குது. தெரியுதா?
குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. ஆமாம், ஒன் ப்ளஸ் இப்போ போனதுவே அவங்க சவுண்ட் பார்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இது கண்டிப்பாக Q1 ப்ரோவோட பெட்டராக இருக்குது. ஸோ அது தவிர 7 ஸ்பீக்கர் யூனிட்ஸ் வேறு இருக்குது. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் ஸ்பீக்கர் இருக்குது, பின்னாடி 2 ட்வீட்டர்ஸு, அதெல்லாமே டோட்டலாக வந்து 7 ஸ்பீக்கர் யூனிட்டு. அந்த சப்வூஃபர் வந்து பெரிய நிறைய வால்யூம் 3.5 லிட்டர்ஸ் வால்யூம் இருக்கிற சப்வூஃபர். ஸோ பின்னாடி சென்டரில் இருக்கிறதுனால ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி சப்வூஃபர் குவாலிட்டி வாலில் மாட்டினாலும் அவங்க வந்து நல்லா குவாலிட்டி வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது தவிர நெட்ஃப்ளிக்ஸும் ப்ளே பண்ணிடலாம். டால்பி விஷன் கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இப்போ தான் அட்ஜஸ்ட் சரின்னு நினைக்கிறேன் இல்லை? இப்போ தான் 4K வந்துச்சாமா. இல்லை இனியும் கொஞ்சம் இப்போ இப்போ ஆயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது, அவ்வளோதான். அது நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்போட பிரச்சனை தான், ஆனால் டிவி கண்டிப்பாக சப்போர்ட் ஆகுது. ஸோ டால்பி விஷன், டால்பி அட்மாஸ், ஸோ சவுண்ட் எல்லாமே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி ப்ரைம் வீடியோ அந்த மாதிரி மற்ற ஆப்ஸ்லேயும் HDR சப்போர்ட் இருந்துச்சுன்னா அதுலேயும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா HDR10 ப்ளஸ் HLG எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. அடுத்தது என்ன, கேமிங் தான். ஸோ இதில் வந்து 120 ஹெர்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால கேமிங் சப்போர்ட்டும் 120 ஹெர்ட்ஸில் வரும். ஸோ நம்ம அப்படியே கேமிங்க்கு ஸ்விட்ச் ஆகலாம். எங்கே இருக்குது? ஸோ இது வந்து HDMI 1 வந்து ER சப்போர்ட் பண்ணும். ஆனால் 2 and 3 மட்டும்தான் 120 ஹெர்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும். மற்ற கேமிங் கால்சோஸ் எல்லாமே PS5 இல்லை எக்ஸ்பாக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா செகண்ட் இல்லை தேர்ட் HDMIயில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயே வந்து காட்டுது. ஸோ டிவி சப்போர்ட்ஸ் அப் டு 120 ஹெர்ட்ஸ். இது வந்து போன வெர்ஷனில் இல்லைல்ல? ஆமாம். ஸோ போன இதில் வந்து Q1 ப்ரோவில் 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. அப்புறம் அந்த அவங்களோட நார்மல் LED டிவிலையும் 65 இன்ச் டிவிலையும் 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ இதில் மட்டும்தான் 120 ஹெர்ட்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதில் காமிக்குது டால்பி விஷன் அப் டு 4K 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. நேட்டிவ் 4K 120 FPS, HDR10 ஃபார் கேமிங் எல்லாமே கேம்ஸ்க்கு சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் மூவிஸில் கூட சப்போர்ட் ஆகும் 4K 10 பிட் at 60 ஹெர்ட்ஸ். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மாதிரி கேம்ஸ்லாம். அண்ட் நீங்கள் மல்டிப்ளேயர் கேம்ஸ் கூட ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் இல்லைன்னா கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடும் போது அந்த 120 ஹெர்ட்ஸ் செமையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கிட்ட உட்காராதீங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு பார்த்தா நல்லாயிருக்கும். அது வேறு இருக்காங்க 65 இன்ச்சில் கண்டிப்பாக அப்படி தான் பண்ணியா. டால்பி அட்மாஸ் கண்டென்ட் ப்ளே பண்ணும்போது டால்பி அட்மாஸோட ஸ்டிக்கர் வந்துடும். நோட்டிஃபிகேஷன். This is Dolby Atmos, the world's first object-based cinematic audio. With powerful moving audio that transcends from channels to moving around you with pinpoint accuracy. Whether the soundscape sets the mood of a scene, Come on, you guys, let's go! or captures the full extent Do you want to know my secret? of nature's fury.
ஓகே, ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லுங்கள். எங்களுக்கு இப்போ இதில் கேட்கறதுக்கு வந்து சூப்பராக தான் இருக்குது. ஸோ அது தவிர வீடியோ குவாலிட்டியும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரிமோட்டில் சேஞ்சஸ் வந்து புதுசாக அதே மாதிரி தான் இருக்குது. ரிமோட்டு போன ஜென்ரேஷன் மாதிரி தான். ஆனால் இந்த வாட்டி வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரு அப்புறம் ப்ரைம் வீடியோ இந்த பட்டன்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, யூடியூப் பட்டன் இருக்குல்ல, புதுசாக வந்து யூடியூப் பட்டன் இருக்குது, அதான் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இருக்குது. ஆல்ரெடி இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ப்ரைம் வீடியோ அப்படியே இருக்குது. NFC சப்போர்ட்டும் இருக்குது ரிமோட்டில். ஸோ அதனால் OnePlus டிவைசஸ் அதெல்லாம் வந்து NFC இருக்கிற டிவைசஸ் வந்து டச் பண்ணாலே அப்படியே கண்டென்ட் வந்து ஸ்க்ரீன் மிரரிங் வந்து சப்போர்ட் இருக்கும். ஸோ OnePlusோட ஓன் அந்த மிரரிங் ஆப்ஷன், கேஸ்டிங் ஆப்ஷன்ஸ் அதெல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் வந்து OnePlusோட அவங்க Q2 Pro அவங்களோட ஃப்ளாக்ஷிப் டிவி. ஸோ 1 lakh லான்ச் ஆகிருக்கு. ஸோ லான்ச் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நிறையா இதுவும் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில்ஸு இதெல்லாமே போடுறேன், அது செக் பண்ணி பாருங்கள். இதோட காம்படிஷன் இப்போதைக்கு எதுவும் இல்லை இந்தியாவில்னு நினைக்கிறேன். டைரக்ட் காம்படிஷன் இல்லைன்னு மோஸ்ட்லி லோக்கல் பிராண்ட்ஸ் கூட இருக்கும். ஸோ வியூ கிட்ட அப்புறம் சாம்சுங் அது ஒன்று பார்த்தேன், TCL. ஸோ அந்த மாதிரி லோக்கல் பிராண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது QLED 65 inch. வேறு யாருக்குமே சாம்சங்கோட QLEDலாம் கிட்டத்தட்ட 1.5 to 2 lakhs கிட்ட இருக்குது. சாம்சங், சோனி, LG எல்லாமே. ஸோ ஓவராலாக 1 lakh ஒர்த் மாதிரி தான் தெரியுது. இந்த ப்ரைஸ்க்கு வந்து நல்ல டிவி தான். ஸோ சவுண்ட் குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி, அப்புறம் கேமிங்கு இதெல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவச்சன், மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.